அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மா கைப்பக்குவத்தில் பரங்கிக்காய் உரப்படை செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 கிலோ இட்லி அரிசி எடுத்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினா தான் இட்லி அரிசி அரைக்க வசதியாக இருக்கும். இந்த 1/2 கிலோ இட்லி அரிசிக்கு 1/4 கிலோ நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சு ரெண்டுத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த 1/2 கிலோவுக்கும் 1/4 கிலோவுக்கும் நம்ம 15 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இந்த 15 வரமிளகாவோட காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துருங்க. காம்பு இல்லாமல் 15 வரமிளகாய் எடுத்துகிட்டு அது மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். பெருஞ்சீரகம் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக நுணுக்கி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பவுடராக இருந்தால் தான் அடை சாப்பிட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நுணுக்கி எடுத்ததில் நம்ம அரிசியை மட்டும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சிடுங்க. எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதேமாரி மீதம் உள்ள அரிசியையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை வடிகட்டி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதையும் நம்ம முன்னாடி அரைச்சி அரிசியோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுக்கு நம்ம வெங்காயம் எடுக்க போகிறோம். அந்த வெங்காயம் அளவானது நார்மல் சைஸில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை கைவிரலால் நல்லா மசித்து உதுத்து விட்டுருங்க. இப்போ தான் அடை சாப்பிடும் போது உதிரியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். அதில் 20 பூண்டு பள்ளி நான் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பும் நம்மளுக்கு பரங்கிக்காயும் வாயு, அதனால் 20 பூண்டு பல் கண்டிப்பாக சேர்க்கணும். பரங்கிக்காய் 100 கிராம் எடுத்து பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். அது விதை பகுதியை நீக்கிட்டு இதுமாரி நீளமாக வெட்டிங்க. எனக்கு ஃப்ரெஷ்ஷான பரங்கி பிஞ்சு கரைச்சிச்சு, அதனால் வெட்டியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்தது வெட்டி வச்சுருக்க பரங்கிக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம அரைச்சிருக்க மாவோடு எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துருங்க. எடுத்த பிறகு கருவேப்பிலை நம்ம விருப்பத்துக்கு தேவை நிறைய கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை மாதிரி வாக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானோன்னே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா பரப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ண மாவை 2 கரண்டியை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி மாவையும் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான மொத்தமாகவோ மெலிசாவோ நம்ம அடை சுட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே திருப்பி போடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்தோன்னு தான் திருப்பி போடணும். உடனே திருப்பி போட்டுட்டிங்கன்னா பொலன்னு கொட்டிடும். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா வேக விட்டுருங்க. கவனம், திருப்பி விடக்கூடாது. ஒரு பக்கம் வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி விடணும். இப்போ தோசை திருப்பியை வச்சு சின்ன ஹோலாக அப்படியே போட்டு விடுங்க. இப்போ சின்ன ஹோலாக நம்ம போடும் போது அதில் எண்ணெய் விட்டோம்னா உள்ளுக்குள்ளேயும் போய் நல்ல முருகலான அடை கிடைக்கும். அதனால் இதுமாதிரி சின்னதாக குத்தி விடணும். குத்தி விட்டுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வெந்த பிறகு ஒரு பக்கம் வெந்த பிறகு அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு திரும்ப மேலேயும் தோசை திருப்பியால் அப்படியே குத்தி விடுங்க. ரொம்ப ஆழமாக குத்தி விட்டுறாதீங்க. நம்ம எடுக்கும் போது பொலன்னு உதிர்ந்துடும். லைட்டாக குத்தி விட்டுட்டு திரும்ப 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ நல்லெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க. 2 பக்கமும் நமக்கு தேவையான பொன்னிறம் வரணும். நல்லா 2 பக்கமும் பொன்னிறம் வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய அடை 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. பரங்கிக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நீங்கள் டேஸ்ட்டுக்கு வேணுன்னா அதில் நீங்கள் தேங்காய் பால் போடலாம். தேங்காய் பால் போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய பிச்சு காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே பரங்கிக்காய் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பொசுன்னு அடை இருக்குது. சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இது டேஸ்டான அடையை எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. அந்த பக்குவத்திலே நானும் செஞ்சுருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்களே டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.